Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/10/2025 சனிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். 84 8 8 சனி, 4 ராகு, இரண்டும் இணைந்து. பலர் நினைக்கலாம், சனி ஒரு பாவி, ராகு ஒரு பாவி, இந்த இரண்டு பாவிகளும் இணைந்தால் அப்பப்பா சொல்லவே வேண்டாம், பெரும் கஷ்டம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். உங்களது நினைப்பில் கொஞ்சம் உண்மையும் உண்டு, ஆனால் முழு உண்மை அல்ல. ஏன்? எல்லா எண்களுமே 1 முதல் 9 வரை எல்லா எண்களுமே நல்ல குணத்தையும் கொண்டிருக்கும், தீய குணத்தையும் கொண்டிருக்கும். இந்த நல்ல குணம் தீய குணத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிறந்த கிழமை, அந்த பிறந்த நேரம் சாத்விக வேலையா, ராஜச வேலையா, தாமச வேலையா என்று பார்த்து கணக்கிட்டு இணைத்து சொல்வது. இப்படித்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் எந்த எண்ணில் பிறந்தாலும் திங்கள் வியாழன் சாத்விக நாளில் சாத்விக வேளையில் ஜனித்தார் என்று சொன்னால் அந்த எண்ணின் நற்குணம் மேலோங்கி இருக்கும். சூரியன் என்று சொன்னால் தனது ஆற்றலை கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவுகின்ற வகையில் காரியமாற்றுவார். சந்திரன் என்று சொன்னால் எல்லோரையும் நேசிக்கும் குணம் வரும். 3 குரு என்று வந்தால் நல் உபதேசம் செய்து எல்லோரையும் நல்லவராக்கும் பணிதான் தலை சிறந்த பணி என்று நினைப்பார். இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் வரும். அதேபோல் நம்பர் 1 கெட்ட அம்சம் பெற்றிருந்தால் அடக்குமுறை. 2 சந்திரன் கெட்ட அம்சம் பெற்றிருந்தால் தேவையற்ற கற்பனை, தேவையற்ற சந்தேகம், தன்னை தானே கெடுத்து கொள்வார். 3 குரு கெட்ட அம்சம் பெற்றிருந்தால் தீண்டாமை மேலோங்கி இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சாரரை தான் பிடிக்கும், மற்றவர்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி நல்ல குணமும் கெட்ட குணமும் இருக்கிறது. இங்கே 84 சனி ராகு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எதையும் நல்லபடியாகவே இப்பொழுது சொல்லுகிறேன். கெட்டபடியாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு நேர் மாறான குணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், காலமின்மையை கருதி. இப்பொழுது 84 வித்தியாசமான எண்ணம், வித்தியாசமான செயல் கொண்டவர்கள். உலகமெல்லாம் ஒரு தனி வழியில் போகும், இவர்கள் செல்வது அதற்கு நேர்மாறான இன்னொரு பாதை, அதுதான் சிறந்த பாதை என்று இவர்கள் நினைத்து கொண்டு போவார்கள். பல நேரங்களில் அது உண்மையாகவும் முடிகிறது. இரக்கம் உண்டு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொன்னான். அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு ஒருவர் இருந்தால் அவர் கண்களிலிருந்து நீர் வடிந்தால் இவர்கள் துடைப்பார்கள். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. எல்லோருக்கும் எடுத்து கொடுத்து பேர் வாங்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே கஷ்டம் என்றால் உதவுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்தவர்கள். தவறுதலாக நடக்க மாட்டார்கள். முக்கியமாக அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். ஆணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் என்று சொன்னானே பாரதி, இவர்களுக்கு பொருந்தும்.
அனாவசியமாக அடுத்த பெண்கள் அடுத்த விஷயங்கள்லாம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, கனவிலும் வராது அதுபோல எண்ணங்கள். அத்தகைய ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் இவர்கள். ஒரே ஒரு விஷயம், புகழ் ஒரு போதை தானே, அந்த போதைக்கு மயங்குவார்கள். சனியும் ராகுவும் சேர்ந்தால் போதை, செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் மேதை. இதுதான் சாஸ்திர கணக்கு. இவர்கள் என்ன விதிவிலக்கா? இவர்களுக்கும் இவர்களை புகழும் அந்த போதை மிக மிக பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்கிறது என்பதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். அது சனியால். அன்பர்களே, 84 இந்த எண்ணினுடைய தனிப்பட்ட குணத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு புது முறையில் செயல்பட்டு அலைச்சலும் சிறு சிறு நஷ்டங்களும் தவிர்க்க முடியாத நாள் என்று இந்த நாளை காட்டுவதால் கவனம். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். நற்புகழ், நல்ல பெயரை எடுப்பீர்கள். இந்த நல்ல பெயரை உங்களது பேச்சாலும் உங்களது செயலாலும் இன்று பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சிறு சாதனை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள். உங்களை கஷ்டப்படுத்தும் ஒரு விஷயம் வந்துவிட்டது, அதை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று விரும்பி முயற்சிக்கின்றீர்கள். உங்கள் பாணியில் உங்கள் பாணி வெற்றி பெற்று அந்த கஷ்டம் சென்று விடுகிறது. ஒரு சாதனை, ஒரு சிறு சாதனை இது. கடக ராசி அன்பர்களே, சில நேரங்களில் இது நல்லது, இதை செய்தால் நமக்கு நல்ல பெயர் வரும், மற்றவர்களுக்கும் நல்லது என்று கணக்கிட்டு ஒரு வேலை செய்கிறோம். நம் கணித பிழையான காரணத்தாலோ கணிப்பு சரியில்லை என்ற காரணத்தாலோ நாம் எதிர்பார்த்த பலன் நடக்கவில்லை. எனவே ஒரு கெட்ட பெயர் ஏற்படலாம். அப்படி ஒரு பெயர் ஏற்பட இன்று உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, காட்ட வேண்டிய வித்தையை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுகின்றீர்கள். காட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள். கிடைத்தது. எவ்வளவு கிடைத்தது? நீங்கள் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக கிடைத்தது. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, வேலை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு முயற்சி தேவை. இது ஊரறிந்த உண்மை. இன்று உங்களது முயற்சி பெரும் முயற்சியாக நன்முயற்சியாக இருந்து எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கின்றீர்கள். புகழ் சேரும். துலாம் ராசி அன்பர்களே, காலத்துக்கு மறையாத தத்துவ கருத்துக்களை இன்று நீங்கள் சொல்லும் நாள். தேவைப்பட்டவர்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு, எவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுகின்றீர்களோ அவர்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். சரியான ஒரு திட்டமில்லாமல் ஒரு செயலில் இறங்கி முதற்பாதி நஷ்டம். அதற்கு பிறகு எந்த இடத்தில் நாம் சரிவர கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்பதை அறிந்து அதை சீர்படுத்தி வெற்றி. மதியத்திற்கு பிறகு லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இன்றைய பலனை கருத்தில் கொண்டு அல்ல. நாளைய பலன்கள் நற்பலன்களாக இருக்க வேண்டி செய்யப்படுகின்ற காரியங்கள். ஆரம்பம் நன்றாகவே இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்ல பெயர் உண்டு, பெரியவர்களிடந்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் உண்டு. கஷ்டத்தை போக்கி நஷ்டத்தை போக்கி நல்லதை வரவழைக்கும் உங்கள் முயற்சி வெற்றி பெற்றதால் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து எந்த வழி சிறந்த வழி என்று ஆய்ந்து அறிந்து அதன்படி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். மீன ராசி அன்பர்களே, சாதாரணமாகவே நீங்கள் பல கலைகளை அறிந்தவர்தான். இன்றைய தினம் உங்களது பேச்சுகள் அனைத்தும் திருவள்ளுவரே வந்து பேசியது போல் இருக்கும். அவ்வளவு சிறப்பான பேச்சுகள் இன்று நீங்கள் பேசும் பேச்சுகள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.